புதுச்சேரி வீடு அணை திறப்பு காரணமாக கைக்கல்பட்டு ஆற்றுப்பகுதி கடல் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, வீடு அணையிலிருந்து எத்தனை கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக தமிழக பகுதிகளில் பெய்த மழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. இதனால் அணைகளை திறந்து தண்ணீர் முழுமையாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணை நிரம்பியதால் அதிலிருந்து இன்று உபரியாக 2500 கன அடி நீர் இன்று திறந்து விடப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்களாக தண்ணீர் திறப்பால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இரு கரைகளையும் தொற்றபடி தண்ணீர் செல்கிறது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கம் காரணமாக புதுச்சேரி பகுதியான கைக்கில்பட்டு ஆற்று பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் தண்ணீர் வேகமாக இரு கரைகளையும் தொட்டபடி கடலை நோக்கி செல்கிறது. ஆற்றில் யாரும் இறங்காமல் இருக்க புதுச்சேரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் அதிகமாக இருப்பதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ செல்ஃபி எடுக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவு போட்டது. இந்த உத்தரவை மீறி இளைஞர்கள் சங்கராபரணி ஆற்றில் குளித்து வருகின்றனர். இதன் தோல் விசில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.